ஹலோ கைஸ், ஃபைனலி சிஎஸ்கே அணிக்கு வந்து 2வது வெற்றி வந்து தமிழ் நியூ இயர் அதுவுமா கிடச்சது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். தொடர்ந்து 5 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது டோனி அவரோட கேப்டன்சியில் தரமான ஒரு வின் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். சிஎஸ்கே அணி வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பவுலிங் தரமாக பண்ணாங்க, ஃபீல்டிங்கும் செமையாக பண்ணாங்க சொல்லணும். பட் ஆனால் பேட்டிங்கில் மீண்டும் அந்த ஒரு சொதப்பல் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் ஏதோ வந்து 170க்குள்ளே இருந்ததுனால வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. இதே 180க்கு மேலே இருந்தால் இப்போவும் சேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் சிஎஸ்கே இருக்குது. அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸாக வந்து ரசீத் வந்து இறக்குனாங்கல்ல, இது மாதிரி திரிபாத்தியை தூக்கிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இன்னமும் பேட்டிங்கில் வந்து செமையான ஒரு கிரிப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் திரிபாத்தியை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. அவர் வந்து கிளிக் ஆகலை, இதுக்கு மேலே கிளிக் ஆக போகிறதும் கிடையாது. வேறு எதாவது யங்ஸ்டர்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்களா, யங்ஸ்டர்ஸை தூக்கி போடுங்க. அப்போ தான் டீம் வந்து வேறு லெவலில் ஜெயிக்கும். இதுக்கு மேலேயும் அடுத்தடுத்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு டீமுக்கும் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ முக்கியன்றது ரசீத் இன்னைக்கான பேட்டிங் வச்சு சிஎஸ்கே அன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் இருந்தால் அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு 10 பால்ஸில் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறது ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரசீத் வந்து இன்றைக்கி வந்து செம்மையாக ப்ளே பண்ணார். அடுத்தடுத்த மேட்ச்சில் அவரோட இம்பாக்ட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பாருங்கள். அதே மாதிரி திரிபாத்திக்கு போல் வேறு யாரோ ஒரு யங்ஸ்டர்ஸை தூக்கி போடுங்க. சிஎஸ்கே அணி வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றம் பண்ணால் செம்மையான ஒரு பேட்டிங் பண்ணணுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 7 மேட்ச் இருக்குது. 7 மேட்சும் தரமான பேட்டிங் பண்ணி, தரமான ஃபீல்டிங் பண்ணி, தரமான பவுலிங் பண்ணி ஜெயிச்சு ப்ளே ஆஃப் போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம்.